தெய்வீக மனமும் பக்தி உணர்வும் நிறைந்த சூழலை உருவாக்க ஆரோமீரா அகர்பத்தியை ஏற்றுங்கள். அரோமீரா கேலண்டர் டைரி ஒவ்வொரு வருடமும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலுள்ள சொர்ணமலை கதிரேசன் முருகன் கோவில் இலங்கை கதிர்காம முருகன் அருளை தருவதாக நம்பப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த குன்றின் மேல் அமைந்துள்ள கோயிலாகும். கதிர்காமத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட பிடிமண் கொண்டு உருவாக்கப்பட்ட 6 அடி உயர ஐம்பொன்வேல் இக்கோயிலின் மூலவராக வழிபடப்படுகிறது. கோவில்பட்டி கதிரேசன் மலை முருகன் கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள். வரலாறு: முற்காலத்தில் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த வணிகர்கள் இலங்கை கதிர்காமத்திற்குச் சென்று முருகனை வழிபட்டு வந்தனர். அந்த முருகனை தங்கள் ஊரிலேயே வழிபட விரும்பிய வணிகர்கள் கதிர்காமத்திலிருந்து பிடிமண் கொண்டு வந்து இந்த சொர்ணமலையில் வேல் அமைத்து வழிபட்டனர். இதனால் இது கதிரேசன் கோயில் என்று பெயர் பெற்றது. மூலவர் வேல்: இங்கு மூலவர் சிலையாக இல்லாமல் சுமார் 6 அடி உயரமுள்ள ஐம்பொன்வேல் கதிர்வேல் அமைந்து பொதுமக்களால் வணங்கப்படுகிறது. பெயர் காரணம்: சொர்ணமலை தங்கமலை மீது அமைந்துள்ளதாலும் கதிர்காம முருகனை போன்ற அருளை தருவதாலும் இவ்வூர் முருகன் சொர்ணமலை கதிரேசன் என அழைக்கப்படுகிறார். தல அமைப்பு: மேற்கு தொடர்ச்சி மலையின் மூலிகை காற்று வீசும் பகுதியில் அமைந்துள்ள இக்கோவிலில் மலை அடிவாரத்தில் முனிவர்கள் வாழ்ந்ததாக கருதப்படும் ஒரு குகையுள்ளது. சொர்ணமலை கதிரேசா, குறை தீர்க்கும் தெய்வமே ஞான கதிரேசா. சொர்ணமலை கதிரேசா, குறை தீர்க்கும் தெய்வமே ஞான கதிரேசா. தங்கமலை மீதமர்ந்த தனி பெரும் சுடரே, எங்கள் சங்கடம் யாவையும் தீர்க்கும் அதிபதியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சொர்ணமலை கதிரேசனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சொர்ணமலை கதிரேசனுக்கு அரோகரா. சொர்ணமலை கதிரேசா, சொர்ணமலை கதிரேசா. எத்தனை படிகள் ஏறி உனை தரிசிக்க வந்தோம், உன்னத்தன் மகனே உன் அருள் முகம் காண நின்றோம். குன்றின் மேலிருந்து கோபுரமாய் நிற்பாய், இந்த கோவில் பட்டி நகருக்கே காவலாயிருப்பாய். மேற்கு திசை நோக்கி மேன்மையுடன் அமர்ந்தாய், உன் நோக்கத்தால் அடியார்க்கு நன்மைகள் புரிந்தாய். மேற்கு திசை நோக்கி மேன்மையுடன் அமர்ந்தாய், உன் நோக்கத்தால் அடியார்க்கு நன்மைகள் புரிந்தாய். சொர்ணமலை கதிரேசா, சொர்ணமலை கதிரேசா. கதிர்வேல் ஏந்திய கதிரேசன் நீயே, எங்கள் விதிதனை மாற்றும் வீரன் நீயே.
மயில் மீதேறி மங்களமாய் வருவாய், உன் மலர் பாதம் நம்பினோர்க்கு வாழ்வு தருவாய். சரவண பவ எனும் ஆறெழுத்து மந்திரமே, உன் சந்நிதியில் ஒலித்திடும் சக்தி மிகு தந்திரமே. சரவண பவ எனும் ஆறெழுத்து மந்திரமே, உன் சந்நிதியில் ஒலித்திடும் சக்தி மிகு தந்திரமே. பிணியாவும் தீர்க்கும் மருந்தாக வருவாய், சரணாகதி என்றோம் சொர்ணமலை நாதா, சர்வமும் நீயே சண்முகநாதா. நன்றி வணக்கம். சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதிகம் பகிருங்கள். சித்தர் அருள் கிடைக்கும். என்றும் இறைபணியில் சித்தர் பூமி.